ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அண்மை காலமாக சோஷியல் மீடியாவில் மாற ட்ரெண்ட் ஆகி கொண்டிருக்கிற தினேஷ் கார்த்திகை பற்றி. அது அண்மையில் ரெட்டை குழந்தை கிடச்சி இதில் என்னடா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? எஸ், நானும் அப்படி தான் நினைக்கிறேன். பட் அவரோட பயோகிராஃபியை வாசிக்கும் போது தான் என்னோட லைஃபுக்கு தேவையான ஒரு பெரிய ஒரு விஷயம் ஒன்று எனக்கு கிடச்சிச்சு. அதை டக்குன்னு உங்களோட ஷேர் பண்ணிக்க நான் ஆசைப்பட்றேன். தினேஷ் கார்த்திக் 2004ஆம் ஆண்டு இந்திய கிரிக்கெட் டீமில் அறிமுகமாகிறார். அதே மாதிரி ரஞ்சி ட்ராஃபியில் தமிழக அணியோட கேப்டனாகவும் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. ஐபிஎல்லையும் விளையாட ஸ்டார்ட் பண்ணுறாரு. 2007ஆம் ஆண்டு இவரோட ஃப்ரெண்டான நிகிதாவை இவர் கல்யாணம் பண்ணி கொள்கிறார். 2012ஆம் ஆண்டு நிகிதா கர்ப்பமாகறாங்க. அந்த இடத்துல தான் தினேஷ் கார்த்திக்கோட லைஃப்பில் ஒரு ட்விஸ்ட் ஒன்று நடக்குது. நிகிதா சொல்கிறாங்க, இது தினேஷ் கார்த்திக்கோட குழந்தை கிடையாது. அவர் டோட்டலாக உடஞ்சி போயிடுறாங்க. ஜஸ்ட் இமேஜின் த சிச்சுவேஷன். தன்னோட மனைவி சொல்கிறா, வயிற்றில் வளர்கிற புள்ள உன்னோட புள்ள கிடையாதுன்னு. எப்படி இருக்கும் அவர்? அப்போ யாரோட குழந்தைன்ற ஒரு கேள்வி வருது. அப்போ தான் சொல்கிறாங்க, ஒரு நாள் தினேஷ் கார்த்திக் தன்னோட விளையாடக்கூடிய சக விளையாட்டு வீரர், அதே மாதிரி தன்னோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டை தன்னோட ஒய்ஃபுக்கு ஜஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. நிகிதாக்கும் அந்த விளையாட்டு வீரருக்கும் இடையில் தொடர்பு கொண்டு ஏற்பட்டு தான் இந்த குழந்தை உருவாகுது. தன்னோட ஒய்ஃப் தனக்கு செஞ்ச துரோகத்தினாலையும் தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் தனக்கு செஞ்ச துரோகத்தை நினச்சும் வாழ்க்கையை வெறுத்து போய் உட்கார்றாரு தினேஷ் கார்த்திக். டிவோர்ஸ் பண்ணிடுறாரு. அண்ட் நிகிதா அவரை திருமணம் பண்ணிக்கிறாங்க. அவங்களோட லைஃப் ஒரு பக்கம் போகுது. ஆனால் இங்கே தினேஷ் கார்த்திக் காலையிலேருந்து நைட் வரைக்கும் மதுக்கு அடிமையாகிறாரு. ஜிம் போகிறது கிடையாது. மென்டலி ஃபிசிக்கலி டோட்டலாக அன்ஃபிட் ஆகி உட்கார்றாரு. இந்திய கிரிக்கெட் டீம்லேருந்து நீக்கப்படுறாரு. ஐபிஎல்லேருந்து வெளியேற்றப்படுறாரு. அவரோட ரஞ்சி ட்ராஃபி கேப்டன்சியும் பறிபோகுது. அதுக்கப்புறம் நான் அவ்வளோதான், நான் இதுக்கப்புறம் எதுவுமே இல்லை, என் லைஃப் இதோட முடிஞ்சு அப்படின்னு சொல்லி வாழ்க்கையை வெறுத்து போய் மூலையில் உட்கார்ந்த தினேஷ் கார்த்திகை ஒரு நாள் அவரோட ஜிம் கோச் பார்க்குறாரு. தன்னோட ஸ்டூடெண்ட் எந்த ஒரு நிலையில் இருக்கக்கூடாதோ அந்த ஒரு நிலையில் ஜிம் கோச் தினேஷ் கார்த்திகை பார்க்குறாரு. வலுக்கட்டாயமாக ஜிம்முக்கு கூட்டி போகிறாரு. தினேஷ் கார்த்திக் போக மறுக்கிறாரு. இருந்தாலும் அவர் கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரைனிங் கொடுக்குறாரு. ஆரம்பத்தில் மறுத்தாலும் அதுக்கப்புறம் ஓகே இதுதான் நடந்துச்சு அப்படின்றத தினேஷ் கார்த்திக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸப்ட் பண்ணி கொள்கிறாரு. நடந்துட்டு அதை மாற்ற முடியாது. ஸோ அடுத்த கட்டம் ஹேவ் டு மூவ் ஆனுன்ற அடிப்படையில் ஜிம் செய்ய திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த ஜிம்லேயே வந்த ஒரு பர்சன் தான் அந்த டைமில் ஸ்குவாஷ் சாம்பியனாக இருந்த மிஸ் தீபிகா. அவங்க தினேஷ் கார்த்திக்கோட இந்த பரிதாப நிலையை பார்த்து ஒரு பரிதாபப்பட்டு பாவப்பட்டு தான் என்ன செய்கிறாங்க, அவருக்கு அதில் மீண்டு வர்றதுக்கான ஒரு சப்போர்ட் அதே மாதிரி ஹெல்ப் ஒன்று பண்ணுறாங்க. அவர் ஃபிட்டாக ஆரம்பிக்கிறாரு. எகைன் இந்தியா டீமோட போய் ஜாயின் ஆகிறாரு. ஐபிஎல்லில் ஜாயின் ஆகிறாரு. விளையாட ஆரம்பிக்கிறாரு. ஸ்கோர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவரோட லைஃப் ரீபில்டாக ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கிடையில் நடக்கிற இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், இவரோட பாஸ்ட் எல்லாம் தெரிஞ்சு கூட இவரை காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க மிஸ் தீபிகா. ஸோ அவங்களுக்கு இடையில் போகிற அந்த லவ் ரொம்ப அழகாக போய்கொண்டிருக்கு. அதுக்கப்புறம் 2 பேரும் திருமணம் பண்ணுறாங்க. ஸோ அந்த திருமணத்தின் மூலம் பிறந்த குழந்தை தான் இப்போது சோஷியல் மீடியா ட்ரெண்ட் ஆகி கொண்டிருக்கிற தினேஷ் கார்த்திக்கோட ரெட்ட குழந்தைகள். அன்னைக்கு வாழ்க்கையே முடிஞ்சு அப்படின்னு மூலையில் உட்கார்ந்தவர் இன்னைக்கு ஒரு பேலஸை வாங்குற அளவுக்கு வளர்ந்துருக்காரு. ஸோ இதில் நம்ம படிச்சுக்க வேண்டிய ரொம்ப பெரிய ஒரு விஷயம்தான், நம்மளோட லைஃப்பில் வரக்கூடிய சில ஹார்ட் பிரேக் நம்மளோட வாழ்க்கையோட எண்டிங் கிடையாது. ஹார்ட் பிரேக்குன்றது நான் லவ் ஃபெயிலியரை மட்டும் சொல்லலை. அது உங்களோட பிஸ்னஸ்லையாக இருக்கலாம், உங்களோட ஸ்டடீஸ்லையாக இருக்கலாம், இல்லை உங்களோட பிரேக்கப்ஸ், லவ் பிரேக்கப்ஸ், ரிலேஷன்ஷிப் பிரேக்கப்ஸ்லையாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். இது எல்லாமே ஹார்ட் பிரேக் தான். ஸோ எந்த ஹார்ட் பிரேக்குமே நம்மளோட வாழ்க்கையோட எண்டிங் கிடையாதுன்றது இந்த கதையிலேருந்து நாம் படிச்சுக்கொண்ட ஒரு விஷயம்.
நம்ம லைஃப்பில் ஒரு மேஜிக் ஒன்று நடக்கும். அது எப்போ நடக்கும், எப்படி நடக்கும்னு நம்மளுக்கு தெரியாது, யார் மூலமாக நடக்கும்னு தெரியாது. ஆனால் நம்மளோட லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு நாள் மேஜிக் ஒன்று நடக்கும். அந்த மேஜிக் நடக்கிற வரைக்கும் நம்மளால் முடிஞ்சது பொறுமை, அதே மாதிரி முயற்சி. இந்த ரெண்டுமே நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நம்மளாலையும் லைஃப்பை அடுத்த கட்டம் பில்ட் பண்ண இயலும். ஸோ அவங்க எல்லாருக்குமே சொல்லிக் கொடுக்குறது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்க நீங்கள் கூட ஏதோ ஒரு பிரேக்கில் இருக்கலாம், ஹார்ட் பிரேக்கில் இருக்கலாம், ஃபெயிலியரில் இருக்கலாம். பட் இது நிலையானது இல்லை. லைஃப்பில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அதே மாதிரி உங்களோட ஃபெயிலியரும் பிரேக்கப்பும் நிரந்தரம் கிடையாது. நீங்கள் மேலே பில்ட் ஆகி வர்றதுக்கு உங்களுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்கும். தொடர்ந்து முயற்சி பண்ணி கொண்டே இருக்கும்.